வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி சார்பில் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் மற்றும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் திருச்சி நவலூர் குட்டப்பட்டு அருகே உள்ள வண்ணாங்கோவில் பகுதியில் நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி, எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தேர்தலில் எத்தனை கட்சிகள் போட்டியிட்டாலும் தமிழகத்தில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே மட்டும்தான் போட்டி என திட்டவட்டமாக கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மற்றொன்று திமுக, இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் தேர்தலிலே போட்டி என்று வருகிற பொழுது அண்ணா திமுகவா திமுக தான் என்பதை இந்த நாடு அறியும், தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியை பொற்கால ஆட்சியாகவும் திமுக ஆட்சியை அலங்கோல ஆட்சியாகவும் தான் மக்கள் பார்ப்பதாக விமர்சித்தார். இன்றைக்கும் எந்த இடத்திற்கு சென்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று இன்றைக்கு பேசுகிறார்கள் மக்கள். உங்களுடைய 3 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு அலங்கோல ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, அப்படித்தான் மக்கள் பார்க்கின்றார்கள். இந்த 3 ஆண்டு காலத்தில் என்ன செய்தீர்கள்? நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள். ஒண்ணும் காணோம். எதுவுமே செஞ்சா தானே சொல்ல முடியும். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 3 ஆண்டு காலமாக வெறும் செங்கல்லை மட்டுமே காண்பித்து பிரச்சாரம் செய்து மக்களை ஏமாற்றி வருவதாகவும், நாடாளுமன்றத்திற்கு கொண்டு சென்று செங்கலை காட்டாமல் பொதுவெளியில் காட்டி என்ன பயன் எனவும் கேள்வி எழுப்பினார். ஒரு செங்கலை எடுத்துக்கிட்டு இருக்காரு, அதுதான் 3 வருஷமா காட்டிட்டு இருக்கிற. இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும், ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்ல. அதனால என்ன பயன்? விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறார். ஸ்கிரிப்ட மாத்தப்பா, கதையை மாத்து, இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம். நீட் தேர்வு யார் ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என்பது குறித்து ஒரே மேடையில் விவாதிக்க தயார் என்றும், பொய்களை அள்ளி வீசி மக்களை ஏமாற்றுவதுதான் திமுக எனவும் இபிஎஸ் சாடினார். நீட் யார் கொண்டு வந்தது? உனக்கு தெம்பு திராணி இருந்தா நேரடியா நான் மைக்கு பிடிக்கிறேன், நீயும் மைக்கு பிடி, பேசு. யாருடைய ஆட்சியில கொண்டு வந்தது? இருக்குது, ஆதாரம் இருக்குது. நோட்டிபிகேஷன் MCI, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, காங்கிரஸ் ஆட்சி, திமுக இணை அமைச்சர் நாமக்கல் காந்தி செல்வன் இருக்கிறார். அப்பத்தாயா நீட் தேர்வு கொண்டு வந்தது திமுக. அப்போது ஆட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சி 2 பேரும் மாறி மாறி பொய்ய பேசி மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திராவிட மாடல் கட்சி என்று சொல்லுகின்ற திமுக கட்சி. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.